நம்ம ஐ லவ் ஃபெயிலியர்ஸ்ன்ற கான்செப்ட் பார்த்துருந்தோம். விஜய் சார் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ ஐ லவ் ஃபெயிலியர்ஸ்னால் நிறைய பேர் வந்து நம்ம எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அது நிச்சயமாக யார் லைஃப்லையும் நடந்திருக்காது. யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்க டெஃபினட்டாக ஜெயிச்சுட்டு கீழே வந்துட்டு அப்புறம் பெருசாக ஜெயிப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா. தட் இஸ் ஹவ் லைஃப் இஸ் ஆல் அபவுட். அண்ட் நம்ம பசங்களுக்கு இது ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, இதை வந்து டியூஷன் சென்டர்ஸில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, லைஃப்பும் சொல்லிக் கொடுக்காது. கஷ்டப்பட்டு தான் சொல்லிக் கொடுக்கும் லைஃப். நம்ம ஆனால் என்ன பண்ணலான்னா, விஜய் சாரோட ஸ்பீச்சஸ்லேருந்து, விஜய் சாரோட இன்டர்வியூஸ்லேருந்து, விஜய் சாரோட படத்துலேருந்து என்னென்னலாம் விஜய் சார் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு, குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுத்துருக்காரு, அதை தான் இந்த புக்லையும் எழுதியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 292 பேஜஸ் இருக்குது. அவரோட ஸ்டார்டிங் லைஃப்லேருந்து, அவரோட சிஸ்டர் இறந்ததுலேருந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவர் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து லாஸ்ட்டு படம் வரைக்கும், அப்புறம் என்னென்னலாம் சேலஞ்சஸ் வந்திருக்கோ எல்லாமே இந்த புக்கில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் அதில் ஃபியூ சாப்டர்ஸ் தான் இதில் நம்ம பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஐ லவ் ஃபெயிலியர்ஸ் எப்படி இதை குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் நம்மளை அசிங்கப்படுத்த போகிறாங்க. நம்ம என்ன சீட்டு வாங்கினாலும் அசிங்கப்படுத்த போகிறாங்க, என்ன ஓட் பெர்சன்டேஜ் வாங்கினாலும் அசிங்கப்படுத்த போகிறாங்க. நோ மேட்டர் என்ன நடந்தாலும் நம்மளை அசிங்கம் தான் படுத்திட்டு இருக்க போகிறாங்க. அதுதான் உலகம். ஆனால் அது பசங்களுக்கு சொல்லணும், அது பசங்களுக்கு தெரியணும். என்னென்ன விஜய் சார் சொல்லி கொடுத்துருக்காரு, எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் அசிங்கப்படுத்திருக்காங்க, என்னென்னலாம் கேவலப்படுத்தியிருக்காங்க, என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதுக்கு தான் இந்த வீடியோ மேஜர். ஐ லவ் ஃபெயிலியர்ஸ். எனக்கு நீங்கள் வந்து நான் ஒரு 2 ஹேஷ்டாக்ஸ் சொல்ல போகிறேன். அது எல்லாமே இந்த வீடியோ நீங்கள் குழந்தைங்களோட பார்க்கணுன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து நீங்கள் பேரண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறீங்க. உங்களோட குழந்தைங்களோட சேர்ந்து உங்களோட சிஸ்டராக இருக்கட்டும், பிரதராக இருக்கட்டும், அவங்களோட சேர்ந்து நீங்கள் இதை காமிக்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. ஏன்னா இதெல்லாம் தான் விஜய் சார் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ட் தட் இஸ் வாட் விஜய் சார் இஸ் டாட் அஸ் அண்ட் தட் வி கோட் டு லேர்ன் ஆக்சுவலி. அண்ட் ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுலேருந்து என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் இஸ் நெவர் எண்டிங் அண்ட் ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். ஸோ நிறைய பேர் வந்து சக்ஸஸ் வந்து அதுதான் எனக்கு அல்டிமேட்டுன்னு வாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் யார் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சாலும் நீங்கள் போய் பாருங்கள், அவங்களுக்கு ஏதோ ஒரு டவுன்ஃபால் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி மேலே வருவாங்க, திருப்பி டவுன்ஃபால் இருக்கும், திருப்பி மேலே வருவாங்க. தட் இஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட். அண்ட் ஃபெயிலியர் வந்து ஃபைனல் இல்லை. எப்போ நீங்கள் இங்கேயோட நிறுத்துறீங்களோ நீங்கள் அங்கே தான் ஃபெயிலியர். நீங்கள் எப்போ எந்திரிச்சு நான் வரேன், நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நோ மேட்டர் வாட், ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கெட் இன் டு த கிரவுண்ட், ஐ வில் பி த லாஸ்ட் பர்சன் டு கெட் அவுட் ஆஃப் த கிரவுண்ட் சச்சின் தெண்டுல்கர் சொல்லியிருக்காரு. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் எல்ஸ். மகேந்திர சிங் தோனி என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிலீவ் இன் த ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த ரிசல்ட்ஸ்னு சொல்லியிருக்காரு. நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் இஸ் நெவர் எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்க முடியும். விஜய் சார் கிட்ட இருந்து பசங்களுக்கு என்ன நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, அநியாயத்துக்கு என்னென்னலாம் சக்ஸஸ் அடையணும், எப்படியெல்லாம் முன்னேறணும், அவரோட குட்டி ஸ்டோரியிலேருந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ட் திருப்பி அதே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் இது பண்ணும் போது சக்ஸஸ் இஸ் நெவர் எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். அண்ட் ஐ லவ் ஃபெயிலியர்ஸ். எங்கே போனாலும் நீங்கள் நோ மேட்டர் வாட் பீப்புள் சே, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா, ஐ லவ் ஃபெயிலியர்ஸ் அடைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நான் முன்னேறி வருவேன்டா அப்படின்ட்டு. தேர் இஸ் நோ ஃபெயிலியர், யூ எய்தர் சக்சீட் ஆர் யூ லேர்ன். தேர் இஸ் நோ ஃபெயிலியர்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது யார் லைஃப்லையும். நம்ம ஒருவேளை ஜெயிப்போம், இல்லைன்னா நம்ம கற்றுப்போம். அதுதான் சிம்பிள் கான்செப்ட் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து த பெயின் யூ ஃபீல் டுடே will be the strength you feel tomorrow. The pain you feel today, இன்னைக்கு அடையிற பெயின், என்ன கஷ்டப்பட்டாலும் ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 18 மணி நேரம் உழைச்சி நான் கஷ்டப்பட்டு இதுதான் என் லைஃப்பில் அடைய போகிறேன்னு வந்துட்டு ஒரு வேளை தோத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஐ வில் பிகம் அ பெட்டர் பர்சன். ஒரு செமையான ஹியூமன் பீயிங் ஆகும். கஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு மைண்ட் செட் வரும். நோ மேட்டர் வாட், என்ன நடந்தாலும் தேர் ஆர் 10,000 ways you have failed ன்னு சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஐ have found out 10,000 ways on how to not find a bulb to glow அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஆட்டிடியூட், இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் மைண்ட் செட். நம்ம மைண்டை எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்குறோமோ அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் அடைய முடியும் வந்து பார்த்தீங்கன்னா. சக்ஸஸ் இஸ் நாட் ஓன்லி அபவுட் மணி, சக்ஸஸ் இஸ் நாட் ஓன்லி அபவுட் பொசிஷன், சக்ஸஸ் இஸ் நாட் ஓன்லி அபவுட் பிளேயிங் ஃபார் இந்தியா. நோ மேட்டர் வாட், ஒரு பெரிய ஆக்டர் ஆனுமா ஆவீங்க, நீங்கள் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆனுமா ஆவீங்க, ஒரு வேளை ஆளனாலும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு காடோ, ஒரு இப்போ ஜீசஸோ, அல்லாவோ,
ஒருவேளை கணேஷாவோ யாரா இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருவேளை நம்மளுக்கு என்ன சொல்ல வர, நம்மளால ஒருவேளை நம்ம நினைச்சது நடக்கலைன்னா அதோட பெருசா நம்மளுக்கு நடக்க போகுது, ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி நம்மளுக்கு லைஃப் போகலைன்னா அதோட நம்மளுக்கு பெருசா ஒன்று கொடுக்க போகுது லைஃப்ன்ற அந்த தைரியத்துல, அந்த கட்ஸ்ல, அந்த கெத்தா நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆயிட்டு போறோம் பாத்தீங்களா, அதுதான் இஸ் கோயிங் டு மேக் யூ சக்சஸ்ஃபுல். ஃபெயிலியர் அடைஞ்சிட்டு மீதி எந்த ஆப்ஷனும் யோசிக்காதீங்க. நான் என்ன பண்ண போறேன், இதுதான் நான் பண்ண போறேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுதான் நான் பண்ணிட்டு லைஃப்ல அச்சீவ் பண்ண போறேன்ற மாதிரி வந்துட்டீங்கன்னா, நோ மேட்டர், nobody can stop you. And that is what Vijay sir has taught us basically. And இன்னொன்று முக்கியமான லெசன் இதுலேருந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூ லேர்ன் மோர் ஃப்ரம் லூசிங் தேன் வின்னிங், யூ லேர்ன் ஹவு டு கீப் கோயிங். ஸோ ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம தோல்வி அடைஞ்சாதான், நம்ம எவ்வளோ வாட்டி நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோமோ எவ்வளோ யோசிச்சு பாருங்களேன். நம்ம தோல்வி அடையும் போது நிறைய கற்றுக்கிட்டு அந்த வெறியோட நான் வரேன்டா, நான் தைரியமாக வரேன், நான் நெக்ஸ்ட் வாட்டி ஜெயிக்க போறேன்ற மாதிரி அந்த தைரியம் அங்கே இருந்ததா, இல்லைனா ஜெயிக்கும் போது இருந்ததுன்னா. எப்பயுமே தோக்கும் போது தான் நம்மளோட மோட்டிவேஷன் ஹையா இருக்கும். எப்பயுமே தோக்கும் போது தான் நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகலாம்னு யோசிப்போம். நம்ம எப்பயுமே தோக்கும் போது தான் எப்படி முன்னேறணும்னு யோசிப்போம். ஐ லவ் ஃபெயிலியர்ஸ். ஃபெயிலியர்ஸ் இஸ் ஹெல்பிங் மீ. ஃபெயிலியர் இஸ் ஹெல்பிங் மீ டு grow. Failure are important. I love failures. I have not failed. I have found out 10,000 ways on how things don't work. தாமஸ் ஆல்வா எடிசன், நான் சொன்னதான் திருப்பி சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா, 10,000 வேஸ் கேட்டாங்களாம் தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, நீங்க 10,000 டைம்ஸ் ஃபெயில் ஆயிட்டீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்ட்டு அவர் தைரியமா சொல்லியிருப்பாராம். நான் 10,000 டைம்ஸ் ஃபெயில் ஆகல, 10,000 டைம்ஸ் நான் எப்படி ஒரு பல்பை கண்டுபிடிக்க முடியாது, எப்படி அதை க்ளோ பண்ண வைக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். யாருன்னா வந்து கண்டுபிடிக்கணும், அவங்க கண்டுபிடிப்பாங்க. That is what mindset is all about. விஜய் சார் அதை தான் ஒரு ஃபங்க்ஷன்லையும் ஒரு இன்டர்வியூலையும் ஒரு ஸ்பீச்லையும் சொல்லுவார் வந்து பார்த்தீங்கன்னா, failure, success is not final and failure is not ending basically. So you keep on failing, you keep on improving basically. There is no success without failure. There is no growth without challenges. நம்ம தோத்தாதான் ஜெயிக்க முடியும், சேலஞ்சஸ் வந்தாதான் ஜெயிக்க முடியும், சேலஞ்சஸ் இருந்தாதான் நம்ம எப்படி முன்னேறி வரலான் இருப்போம், அதெல்லாம் இருந்தாதான் எப்படி முன்னேற முடியும், எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம ஒருவேளை தோக்காம இருந்துட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்னா, அது அப்படியே ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா லைஃப். And in order to succeed you must be first willing to experience failure. நம்ம ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் தோக்கணும். அந்த தோல்வியிலேருந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகணும்னு போய்கிட்டே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா. ரெண்டு விதமாக ஒன்று நடக்கும் லைஃப்பில். ஒன்று, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி தைரியமாக நின்று ஃபெயிலியர் ஆகிட்டு கற்றுக்கலாம். இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம்னா, விஜய் சார் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கார் லைஃப்பில். ஒரு மேஜரான ஸ்டெப் என்ன சொல்லியிருப்பாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த புக்லேயும் நான் அதை போட்டிருக்கேன். அதில் முக்கியமான ஒரு சாப்டர், என்ன சாப்டர் இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் பாலிடிக்ஸில் வந்தவங்க, தோத்தவங்களை, ஜெயிச்சவங்க, அவங்கள எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்திருக்கேன். அதனால தான் நிறைய மிஸ்டேக்ஸை வந்து அவர் தவிர்த்தாரு. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலை. ரொம்ப முக்கியமான டிசிஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் அவர் ஒரு இது வரைக்கும் எப்படி என்னென்னலாம் ஃபெயிலியர் ஆச்சோ அது எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த் ஆக்கினார் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா. எப்படி விஜயகாந்த் சார் ஒருவேளை தோத்தாங்களோ அதை கற்றுக்கிட்டு வந்து ஜெயிச்சாங்க. எப்படி ரஜினி சார் வரும்போது என்னென்னலாம் நெகட்டிவாக பரப்புறாங்களோ, என்னென்ன அசிங்கப்படுத்தினாங்களோ, என்னென்ன கேவலப்படுத்தினாங்களோ, அதை எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்துட்டு he is now standing here as a successful person basically. And இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, failure is not defeat until you stop trying. Only failure in life is not trying. Only failure in life is you not giving your 100% effort. மகேந்திர சிங் தோனி வண்டர்ஃபுல்லா சொல்லியிருப்பார், ஐ டோன்ட் செக் ஆன் ரிசல்ட்ஸ். நான் ரிசல்ட்ஸை பார்க்க மாட்டேன். ஐ வில் ஒன்லி செக் ஆன் த ப்ராசஸ். நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறது நம்ம அலைண்டா இருக்கா ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி. அவர் கிளியர் கட்டா சொல்லியிருப்பார். விஜய் சார் ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு, இங்க பாருங்க, சக்சஸ் இஸ் நெவர் எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். ரொம்ப முக்கியமான ஆட்டிடியூட். ஐ லவ் ஃபெயிலியர். ஃபெயிலியர் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். You'll have to fail to become successful in your life. Nobody and anybody and everybody you take in life, they would have definitely failed to become successful. Success is never ending. Failure is never final. நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா that is very very important. Fly above negativity. நாளைக்கு எந்த ரிசல்ட் வேணாலும் வரட்டும், 20% வாங்கினாலும் நெகட்டிவா பேச போறாங்க, 25% வந்தாலும் நெகட்டிவா பேச போறாங்க, 30% வந்தாலும் நெகட்டிவா பேச போவாங்க, 50 சீட்டு வாங்கினாலும் விஜய் சார் கேவலமா பேச போறாங்க, 10 சீட்டு வாங்கினாலும் கேவலமா பேச போறாங்க, ஒரு சீட்ல ஜெயிச்சுட்டு இன்னொரு சீட்ல தோத்தாலும் கேவலமா பேச போறாங்க, 2 சீட்லயும் ஜெயிச்சாலும் கேவலமா பேச போறாங்க.
ஒருவேளை சிஎம் ஆனாலும் கேவலமா பேச போறாங்க. அது ஒன்னும் தவிர்க்க முடியாது. வாட் இஸ் இன் யோர் கண்ட்ரோல்னா, நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன், நான் கஷ்டப்பட்டு தைரியமா கெத்தா தில்லா எஃபர்ட் போட்டுட்டு நான் இருப்பேன். அதுதான் என் கையில கண்ட்ரோலா. அடுத்தவங்க என்ன பேசுறாங்களோ அது என் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது என் கண்ட்ரோல்ல இல்லை. நான் எதை பத்தி கவலைப்படணும், என் கையில என்ன இருக்கோ அதை பத்தி தான் கவலைப்படணும். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா என்ன நான் டெவலப் பண்ண மாட்டேன். That is very important, guys. If you negative, நீங்க என்ன பண்ணாலும் நெகட்டிவா பேச போறாங்க. ஜெயிச்சாலும் நெகட்டிவா பேசுவாங்க, தோத்தாலும் நெகட்டிவா பேசுவாங்க. ஒரு வீடு வாங்கினாலும் கேவலமா பேசுவாங்க. ஆல்மோஸ்ட் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு டபுள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட் வாங்குறீங்க, அதை வாங்கினாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன டபுள் பெட்ரூம் தான், ட்ரிபிள் பெட்ரூம் இல்லையான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை 3 பெட்ரூம் வாங்கினாலும் என்ன சொல்லுவாங்க, ஓ பிளாட் தானா, வீடு இல்லையான்னு சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ் இல்லையான்னு சொல்லுவாங்க. This is a natural process. People அப்படிதான் இருப்பாங்க, பீப்புளோட மைண்ட் செட். ஆனா உங்களுக்கு தெரியும் அது என்ன கஷ்டப்பட்டு உழைச்சி சேவ் பண்ணி உழைச்சி நீங்க வாங்கியிருக்கீங்கன்ட்டு. That is what life is all about. ஒரு 10 விஷயம், ஒரு 100 பேர், ஒரு 90 people நெகட்டிவா தான் இருப்பாங்க, அந்த 10 பேர் பாசிட்டிவா இருப்பாங்க. அவங்களோட இருந்துட்டு போய்கிட்டே இருங்க. That's very very important in life, and that is what Vijay sir teaches us. Vijay sir excellent-ஆ ஒரு விஷயம் அந்த மிடில்ல நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. You will understand. A man is not finished when he got defeated. He is finished only when he quits. நான் அரசியலை விட்டு போறேன், நான் அரசியல்ல வரல, அரசியலை விட்டு குவிட் பண்றேன்னா அதுதான் தோல்வி. நான் இப்போ என்னால ஜெயிக்க முடியல, நான் நோ மேட்டர் வாட். நான் சொல்றேனே, விஜய் சார் ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா, ஒருவேளை சிஎம் ஆயிட்டாங்கன்னா மேபி படம் நடிக்க சான்சஸ் இருக்கு. ஆனா ஒருவேளை சிஎம் ஆகலன்னா டெஃபினட்டா நீங்க யூ கேன் செக் ஆன். அவர் ரொம்ப கிளியரா, இதுதான் என்னோட வாழ்க்கை, என்னோட லைஃப் நெக்ஸ்ட் 30 years or 40 years is all about people. 33 வருஷமா எனக்கு பீப்புள் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் 33 வருஷம் நான் பீப்புளுக்காக இருக்க போறேன், அவங்களுக்காக உழைக்க போறேன். நோ மேட்டர் வாட் யூ see, he will be there fighting till his last breath. last hour of the last day of your life வரைக்கும் உழைப்பாரு. He'll make sure that he is winning the election. 26 ஒருவேளை இல்லையா, 2031ல நம்ம சேர்ந்து ஜெயிக்க வைப்போம். வந்து பாத்தீங்கன்னா, ஒருவேளை சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒருவேளை உங்களால ஓட்டு போட முடியல, எனக்கு தெரியல எவ்வளவு லட்சம் பேர் என்று, சில பேர் 30,000 சொல்றாங்க, சில பேர் 3 லட்சம்ன்றாங்க, சில பேர் 30 லட்சம்ன்றாங்க. நெக்ஸ்ட் வாட்டி எலெக்ஷன்ல 2026 வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு நாள் லீவே போடுவோம், இல்லைனா ஒரு நாள் பர்மிஷன் வாங்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடியே போய் நம்ம ஊர்ல உட்காந்து நம்ம விஜய் சாருக்கு ஓட்டு போடுவோம். 2029லயா இருக்கலாம், இல்லைன்னா 2031லயா இருக்கலாம். This is a lesson that we can learn. கிளாம்பாக்கம் ஸ்டேஷன்ல என்ன நடந்தது, ஒரு நாள் முன்னாடி வந்ததுனால தானே நீங்க பஸ்ஸை விடல, ஒரு நாள் முன்னாடி வந்ததுனால தானே நீங்க அவ்வளோ லாரியை விட்டீங்க, அதனால தானே ஒரு 6 மணி நேரம் ஆச்சு. கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போறதுக்கு 6 மணி நேரம் ஆயிருக்கு பசங்களுக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து செங்கல்பட்டு போறதுக்கு 9 மணி நேரம் ஆயிருக்கு சில பசங்களுக்கு. பாத்தீங்கன்னா அப்படி ஆயிருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி நாளே லீவ் போட்டுட்டு இல்லைன்னா பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம போய் உட்காருவோம். அவங்க அப்படி சொன்னாங்கன்னா நம்ம போய் உட்காருவோம் ஓட்டு போடுறதுக்காக. 2031, 2029, இதுதான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வண்டர்ஃபுல் லேர்னிங்ஸ் தட் யூ வில் ஹேவ். விஜய் சார் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காரு பசங்களுக்கு, என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காரு, இதெல்லாம் வச்சுட்டு விஜய் சார், அதுவும் நீங்கள் ஜனநாயகன்னா தெலுங்குல பாலகிருஷ்ணா சார் நடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பகவந்த் கேசரின் அந்த படத்தில் போய் பாருங்க, அதை தான் விஜய் சார் நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னென்ன லெசன் சொல்லி கொடுக்குறாங்க பசங்களுக்காக, குழந்தைங்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க. இப்போ போய் அவர் இப்படி சொல்லி கொடுத்துட்டாரு, என்ன சொல்லி கொடுத்துட்டாரு, நல்லது பண்ணுங்க, யோசிங்க, அவ்வளோதானே சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஒருவேளை அவங்க ஓட்டு போட போகலன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி போய் ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் வந்தால் நல்லவரை தான் செய்ய போறாரு, நல்ல விஷயம் தான் செய்ய போறாரு, குழந்தைங்களுக்காக, வயசானவங்களுக்காக, யங் பீப்புளுக்காக, வேலை இல்லாதவங்களுக்காக, விமென்காக நல்லது செய்ய போறாங்கன்னு வராங்க. கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அண்ட் பசங்களுக்கு அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க. பீப்புளுக்கு தெரியும் தோல்வி வந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு. If you miss an opportunity, don't fill eyes with tears. It will hide better opportunity in front of you.
நீங்கள் ஒருவேளை தோத்துட்டீங்கன்னா நீங்கள் அழுதுகிட்டு உங்கள் கண்டை வந்து மறைச்சிடாதீங்க, உங்கள் அழுகை வச்சு. ஏன்னா அதை நீங்கள் மறைக்கும் போது தான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருவீங்க. இது நெல்சன் சார் இன்டர்வியூவில் வந்து பீஸ்டுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா. யோசிச்சு பாருங்க, he is teaching kids on how to live. He is teaching kids on how to live a better life, how to face failures. Let me tell you a குட்டி ஸ்டோரின்னு ஒரு பாட்டு, என்ன எக்ஸலண்டான பாட்டு. நண்பன்னு ஒரு படம், என்ன எக்ஸலண்டான ஒரு படம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. சும்மா ஒரு கேஸை போடு, டிவியில் நெகட்டிவ் வாக்கு விஜய் சார் இமேஜை வந்து பார்த்தனா நரேட்டிவ் செட் பண்ணி விடு. என்னென்னலாம் விஜய் சார் சொல்லி கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு. And that's the reason I take this as a responsibility. நாம விஜய் சார் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம காமிக்கணுன்றதுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் ஃபேமஸ் பீப்புள். எனி ஃபேமஸ் பீப்புள், நீங்கள் ஆப்பிள் ஃபவுண்டராக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஹுண்டாயாக இருக்கட்டும், பில்கேட்ஸாக இருக்கட்டும், தாமஸ் ஆல்வா எடிசனாக இருக்கட்டும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனாக இருக்கட்டும், யூ டேக் எனிபடி இன் லைஃப் தேவ் டோல்ட் அபவுட் ஃபெயிலியர்ஸ். அவங்க கஷ்டப்பட்டு, ஜாக்மாவாக இருக்க யாராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி உயிரை கொடுத்திருந்தாலும் சம்டைம்ஸ் தோப்பாங்க. அந்த தோல்வின்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன மைண்ட் செட்னா, நான் ஜெயிக்கிறேன், இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. இது என்னோட போஸ்டராக கூட நான் வச்சிருக்கேன். இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக மைக்கேல் ஜார்டன் ஒண்டர்ஃபுல்லாக சொல்லியிருப்பாரு. ஐ ஹவ் மிஸ்ட் மோர் தென் 9,000 ஷாட்ஸ் இன் மை கெரியர். I have lost almost 300 games. 26 times I have been trusted to take the winning shot. Missed. I have failed over and over and over and again in my life. That is why I succeeded. தோக்க தான் ஜெயிப்போம், தோக்க தான் வெறி வரும், தோக்க தான் என்னால் முடியுன்ற ஒரு கட்ஸ் வரும். That is all life is all about. You take anybody and everybody who has become successful, they have failed. Failure, I love failure. Failure is the most important thing to have in your life. Only then you can become successful. இது ஜாக்மா வண்டர்ஃபுல்லாக சொல்லியிருப்பாரு வந்து பார்த்தீங்கன்னா. நான் போனேன், பிரைமரி ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டேன், மிடில் ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டேன், அண்ட் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியில் பாஸ் ஆகலை, 30 வாட்டி ஒரு ஜாபுக்கு போயிட்டு அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டேன். KFCயில் எனக்கு வேலையே கொடுக்கல, 24 பேர்த்துக்கு வேலையை கொடுத்தாங்க, 23 பேர் அக்செப்ட் பண்ணாங்க, ஒருத்தனை ரிஜெக்ட் பண்ணாங்க, அந்த ரிஜெக்டட் நான் தான். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண 10 வாட்டி நான் ட்ரை பண்ண, எல்லா வாட்டியும் ரிஜெக்ட் பண்ணாங்க. நான் தோக்க தான் ஜெயித்தேன். தட் இஸ் லைஃப். தோத்தாதான் ஜெயிக்க முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன் நெக்ஸ்ட் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தோப்பேன், ஆனால் தோக்கிறதுல எப்படி ஜெயிக்க முடியுன்றதும் யோசிப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா. தட் இஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட். இதை யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் சார் ஒரு படத்துலையும், ஒரு ஸ்பீச்லையும், ஒரு இன்டர்வியூஸ்லையும் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் எடுத்து ஹைலைட் பண்ணுறதில்ல வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபெயிலியர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபெயிலியர் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஐ லவ் ஃபெயிலியர்ஸ். ஃபெயிலியர் வில் மேக் யூ பெட்டர். And that is what life is all about. Henry Fordா இருக்கட்டும், நெல்சன் மண்டேலாவா இருக்கட்டும், anybody you take, anybody who has become successful you take, they would have definitely failed. And that is very important. Anyone who has never made a mistake is all about them not tried in their life. J.K. Rowling உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க, ஹாரி பாட்டர்னு ஒரு புக்கு. அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பப்ளிஷர் சில பேர் என்னோட புக்கை வந்து எவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. என்னோட புக்கை அவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் அதை தவிர இந்த புக்கு வந்து பாலிடிக்ஸில் தடுத்திருக்காங்க. இந்த புக்கை பப்ளிஷ் பண்ண மாட்டேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண விடலை. இதெல்லாம் நான் ஃபெயிலியர்னு பார்க்கல. இதெல்லாம் நான் எப்படி யோசிச்சேன்னா, இதை நம்ம பீப்புளுக்காக நல்லது பண்ண போகிறோம், பீப்புள் வந்து இதுலேருந்து இம்பேக்ட் ஆக போகிறாங்க. அப்படி இருக்கும் போது எப்போ வந்தாலும், என்ன நேரத்தில் வந்தாலும் இது ஜெயிக்கும். ஏன்னா இதில் வர ராயல்ட்டி எல்லாமே ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட், மென்டலி சேலஞ்ச் பசங்களுக்கு போகுது, குழந்தைங்களுக்காக போகுது. ஃபார் த சில்ட்ரன், டு மேக் அன் இம்பேக்ட் ஃபார் த சில்ட்ரன் ஆக்சுவலி. ஸோ அவங்கள 23 வாட்டி ரிஜெக்ட் பண்ணாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா. புக்கு ஹாரி பாட்டர்ன்ற புக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஃபேமஸ் ஆனதுன்ட்டு. ஆனால் 23 பப்ளிஷர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. வில் ஸ்மித் அவரோட படத்தில் வண்டர்ஃபுல்லான சீன் சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா, டோன்ட் எவர் லெட் சம்படி டெல் யூ கான்ட் டூ சம்திங், நாட் ஈவன் மீ. பீப்புள் ஹூ கான்ட் டூ தெம்செல்ஃப் வில் டெல் யூ கான்ட் டூ சம்திங்ன்ட்டு.
உங்கள் லைஃப்பில் வந்து வருவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களால் முடியாதுன்ட்டு, நீ தோத்துருவேன், உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்கள விட்டு போயிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி டெய்லி எவ்ரி சிங்கிள் டே நான் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்க போகிறேன், ஸ்கில்லை வளர்த்துக்க போகிறேன், இதுதான் என்னால் முடியுன்ற தைரியமாக கெத்தா தில்லா வாங்க, நிச்சயமாக சக்ஸஸ் அடைவீங்க. வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட். நிறைய பேர் அதை பற்றி சொல்லவே மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைட், நான் திருப்பி திருப்பி காமிச்சிக்கிட்டே இருப்பேன். ஆல்வேஸ் a setbacks is a setup for a very big comeback. Either you succeed or you learn. There is no such thing called failure. It's only feedback on how to succeed. Because success is never final, failure is never fatal. It's courage to continue that counts. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் சோ கால்டு ஃபெயிலியர்ஸ்ன்னு சொன்னாங்க. அழகிய தமிழ் மகன், சுறா, அப்புறம் வில்லு, அப்புறம் பீஸ்ட். நெக்ஸ்ட் என்ன வந்தது? ஃபார் எவ்ரி சுறா யூ ஹேட் துப்பாக்கி, ஃபார் எவ்ரி அழகிய தமிழ் மகன் யூ ஹேட் அ நண்பன், ஃபார் எவ்ரி வில்லு யூ ஹேட் கத்தி, யூ ஹேட் சர்க்கார், யூ ஆர் மாஸ்டர். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சக்ஸஸ்ஃபுல் கைஸ். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது? தெரிய வந்தது, நம்மளுக்கு பிடிச்ச ஆளை போகிறான் தமிழன் பாட்டு வந்தது, பிகிலு வந்தது, மாஸ்டர் வந்தது, கோட்டு வந்தது. Either you succeed or you learn. There is always a setback is a setup for a very big comeback. இதுதான் என்னோட புக். as I told you, ரொம்ப ரொம்ப முக்கியமான புக். விஜய் சாரை பற்றி கம்ப்ளீட்டாக இருக்குது. 41 லெசனாக இருக்க போகுது. இதுலேயே நீங்கள் இமேஜில் பார்த்துருப்பீங்க, அவர் சின்ன வயசுலேருந்து அவரோட தங்கையை இழந்ததுலேருந்து, ஃபஸ்ட்டு படத்தில் அவங்கள அசிங்கப்படுத்ததுலேருந்து, அப்புறம் அவங்க ஃபேமிலியோடு இருந்ததுலேருந்து, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு உழைச்சி, இது வந்து புசி ஆனந்த் சார் அண்ட் ஜெகதீஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவரோட கூட இருந்து. அதுக்கப்புறம் அவரோட என்னென்ன நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்காங்க, பீப்புளை எவ்வளோ லவ் பண்ணாங்க. அவரோட ஃபஸ்ட்டு அவர் ஜஸ்ட்டு என்னோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு 170 அந்த கவுன்சிலர் இடத்துல நின்னதில் 129 பேர் ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு படம், லாஸ்ட்டு படம். அண்ட் இது நண்பனில் வந்து ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, தேங்க்ஸ், நாங்கள் இதில் போட்டிருக்கேன், தேங்க்யூ வெரி மச் ஃபார் த மெமரிஸ் ஆனான்ட்டு. ஸோ அந்த சீனில் வந்து என்ன சொன்னாங்க, உன்னோட பெரிய ஆக்டர் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த பேக்ரவுண்ட், இந்த பேக்ரவுண்டில் இப்போ இங்கே பாருங்கள் கொடி இருக்குது, இதில் சொல்கிறாங்க உன்னால் முடியாது, ஆனால் அவர் வருவார், ஜெயிப்பார், நோ லுக்கிங் பேக். இந்த ஒரு டிசைன்லேயே என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அனாஸ்வே 33 lessons for life, failures, success, management and leadership. ரொம்ப முக்கியமான புக். எதுக்காக ரொம்ப முக்கியமான புக்னா, அண்ட் இது பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் யூடியூப்லேயே, இது வந்து பிரம்மோஸோட ஃபவுண்டர், அதாவது நம்மளுக்கு ஆப்ரேஷன் சிந்தூரில் முக்கியமான பர்சனாக இருந்தவர் கிரண் பேடி மேம். இது வந்து சுரேஷ் ரெய்னா, வீரேந்திர சேவாக். இது வந்து ஆத்தர் ஷிவ்கேரா, யூ கேன் வின் புக். ஸோ இதில் தான் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா சார் இருக்காங்களா, அவங்களோட டிஷர்ட், இது தளபதி விஜய் சாரோட டிஷர்ட்டில் வந்து சுரேஷ் ரெய்னா சார் சைன் பண்ணுவாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போய் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஃப்ளிப்கார்ட்டில் அண்ட் உங்களுக்கு அமேசான்லேயும் உங்களுக்கு புக் இருக்குது. அண்டு நான் மேக்ஸிமம் ஆஃபர் கொடுக்க சொல்லியிருக்கேன் ரெண்டுத்துலேயும். இது எதுக்காக பண்ண போகிறேன்னா, இந்த புக்கு வந்து நம்ம சும்மா எழுதுற, சும்மா வந்து ஏதோ தானோ இது வந்திருக்கோன்னுலாம் இல்லை. இதனால் என்ன நடக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணும் போதும் ஆத்தர்ஸ் ராயல்ட்டின்ட்டு என்னோட ராயல்ட்டின்னு ஒன்று வரும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி சேலஞ்ச் குழந்தைங்களுக்கு போகுது, ஃபிசிக்கலி சேலஞ்ச் குழந்தைங்களுக்கு போகுது, யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அந்த குழந்தைங்களுக்கு போகுது. வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த புக்கு வெறும் உங்களை இன்ஸ்பயர் மட்டும் பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணுற கான்ட்ரிபியூஷன்னால் யாருக்குன்னா உதவணும், அவங்களுக்கு லைஃப்பில் எதனா பெரிய இம்பேக்டாக இருக்கணும். யார் யாரெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியலையோ அவங்களுக்கு இந்த புக்கு போகுது. புக்கில் நீங்கள் வாங்கும் போது ஒரு ராயல்ட்டின்னு, ஒரு ஆத்தர்ஸ் ராயல்ட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ராயல்ட்டி எல்லாமே வரப்போகுது. அது எல்லாமே இவங்களுக்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் திஸ் இஸ் த இம்பேக்ட் தட் வி ஆர் மேக்கிங். அண்ட் விஜய் சார் எங்களுக்கு வந்து வெறும் எப்படி ஃபெயிலியர் ஹேண்டில் பண்ணுறதை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, எப்படி அடுத்தவங்களுக்கு உதவி இருக்கணுன்றதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா
That is what life's impact is all about. எவ்வளோ நடந்தாலும், no matter what happens, we are going to be there together. ஸோ இதில் நீங்கள் எனிபடி அண்ட் எவ்ரிபடி யூ டேக், விக்ரம் சாராக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், தனுஷ் சாராக இருக்கட்டும், சிலம்பரசன் சாராக இருக்கட்டும், விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும், எனிபடி, கார்த்தி சாராக இருக்கட்டும், எனிபடி யூ டேக். அண்ட் விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹிதா இருக்கட்டும், தோனியாக இருக்கட்டும், சச்சினாக இருக்கட்டும், கங்குலியாக இருக்கட்டும், சேவாகா இருக்கட்டும், லக்ஷ்மணா இருக்கட்டும், சேவாகா இருக்கட்டும், எனிபடி யூ டேக், எல்லாருமே ஃபெயிலியர் அடைஞ்சிருக்காங்க. ஃபெயிலியர் அடைஞ்சு தான் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருக்காங்க. தோனிக்கு இல்லாத ஃபெயிலியரா? விஜய் சாருக்கு இல்லாத ஃபெயிலியரா? அஜித் சாருக்கு இல்லாத ஃபெயிலியரா? ரஜினி சாருக்கு இல்லாத ஃபெயிலியரா? எவ்ரிபடி ஹஸ் அண்டர்கான் ஃபெயிலியர். ஐ லவ் ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்லுங்க கைஸ். ஆக்சுவலி எவனா ஒருத்தன் வந்தாலும், ஆமாம் நாங்கள் தோத்துட்டோம் நீ நினச்சனா, தோத்துட்டோன்னே நினச்சிக்கோ, ஆனால் நாங்கள் வரப்போகிறோம் 2031 அப்படின்ற தைரியமாக கெத்தா தில்லா சொல்லுங்க வந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, விஜய் சார் லவ்ஸ் கிட்ஸ். அதனால தான் இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க கிட்ஸுக்காக. அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஐம் கோயிங் டு ரிப்பீட் இட் அகெயின், யூ லேர்ன் மோர் ஃப்ரம் லூசிங் தேன் வின்னிங். கீப் கோயிங் no matter what. Failure is not defeat. Success is not permanent. Believe in yourself. That's very important. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசியை முறுக்கிட்டு தாண்டா இருப்போம். எவன் வேணாலும் யார் சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. அவர் 20% டெஃபினட்டாக ஓட்டு வாங்குறாரு. 16% வாங்கினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. விஜயகாந்த் சாரோட ஆல்மோஸ்ட் டபுள் வாங்கிட்டாரு வந்து பார்த்தீங்கன்னா. 24% வாங்கினா விஜய் சாரோட 3% விஜயகாந்த் சாரோட. அப்போனா விஜயகாந்த் சார் அப்போ இருக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு ஒருத்தவங்க வந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா. அதையும் தாண்டி இப்போ 33 வருஷமாக ரைட்டான டைமில் இப்படி தான் நான் உழைச்சி ஹெல்ப் பண்ணி நான் வரப்போறேன்ட்டு தைரியமாக கெத்தா தில்லா வந்தாருல்ல, அதுவே சக்ஸஸ்ரா. யோசிச்சு பாருங்க. யாருன்னா இப்போ எம்ஜிஆர் சார் வந்த போது கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. விஜய் சார் என்ன பண்ணியிருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் கதற விட்டுருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கதற விட்டுருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. எலெக்ஷன் முன்னாடி நாள் வரைக்கும் விஜய் சார் சொல்லியிருப்பாங்க, டர் ரஹேனா தானே, பயத்தில் தானே இருக்காங்க எல்லாருமே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல். ஒருத்தர் வந்தாரு, 33 வருஷமா இருந்தாரு, எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டா நின்னாரு. அந்த ஒரு 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 டைலாக் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ராக்கியில் வந்து கேஜிஎஃப்ல சொல்லியிருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் யாரோ 10 பேர் அடிச்சு டானால, நான் அடித்த 10 பேருமே டான்ரா அப்படின்னு சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா. யாரையும் விட்டு வைக்கல. 40 கட்சியா, ஓகே இருந்துக்கோ, நான் வரேன், தைரியமாக நிற்கிறேன், கெத்தாக நிற்கிறேன், அதுவே சக்ஸஸ். யாருக்கு அந்த கட்ஸ் இருக்குது, யாருக்கு அந்த தைரியம் இருக்குது? எவ்வளோ வேணாலும் அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளோ வேணாலும் கேவலப்படுத்தினாங்க, எவ்வளோ வேணாலும் என்ன மட்டமாக பேசினாங்க, என்னென்னலாம் பண்ணட்டும், நான் இருக்கேன், நான் விட்டுட்டு போகமாட்டேன் அப்படின்னு நின்னார்ல, அதுவே சக்ஸஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா. ஆஸ் ஐ டோல்ட் யூ, எனி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் யூ டேக் அவங்க தோத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தான் ஜெயிச்சிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. ரொம்ப முக்கியமான லெசன் கைஸ் ஆக்சுவலி. அண்ட் நான் இதை ஒரு ஆக்டிவிட்டி அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். விஜய் சார் லவ்ஸ் கிட்ஸ். எனக்கு ஹேஷ்டேக்கில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காமெண்ட் செக்ஷனில் ஒருவேளை பேரண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா, இல்லைனா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா, இந்த வீடியோவை உங்கள் வீட்டில் யாருனா ஒரு குழந்தை இருப்பாங்க, உங்கள் கசினாக இருக்கட்டும், உங்கள் சிஸ்டராக இருக்கட்டும், உங்கள் பிரதராக இருக்கட்டும், உங்களோட குழந்தையாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு காமெண்ட்ஸில் வந்து ஐ ஹவ் ஷேர்ட், நான் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்றத காமெண்ட் போடுங்க. அண்ட் அதை தவிர நீங்கள் ட்விட்டர்லேயே இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும், விஜய் லவ்ஸ் கிட்ஸ், இந்த ஹேஷ்டேக் விஜய் லவ்ஸ் கிட்ஸ்ன்னு போட்டுட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஈச் அண்ட் எவ்ரி குழந்தைக்கு போட்டோம், ஈச் அண்ட் எவ்ரி பேரண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க பார்த்துட்டு விஜய் சார் குழந்தைங்களுக்காக என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னு தெரியட்டும், எப்படி சொல்லி கொடுத்துருக்காருன்னு தெரியட்டும் வந்து பார்த்தீங்கன்னா. ரொம்ப முக்கியமானது 2 ஹேஷ்டேக்ஸ், விஜய் லவ்ஸ் கிட்ஸ், ஐ லவ் ஃபெயிலியர்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லைஃப் இஸ் ஆல் அபவுட். தைரியமா தில்லா கெத்தா போய்கிட்டே இருப்போம் கைஸ். ஆக்சுவலி திருப்பி நான் சொல்கிறேன், ஐ லவ் ஃபெயிலியர்ஸ். இதை உங்கள் அப்பா அம்மா கிட்ட காமிங்க, சொல்லுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ லவ் ஃபெயிலியர் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தைரியமாக கித்தா தில்லா வரேன்டா அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, தட் இஸ் ரியல் சக்ஸஸ் கைஸ் ஆக்சுவலி.